இத சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமாத்தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற ஒரு அருமையான சூப்பரான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹோண்டா சிட்டி ஐவி டெக் 2010 மாடல் சிங்கிள் ஓனர், வெறும் 72,000 கிலோமீட்டர், ரொம்பவே லோ கிலோமீட்டர், வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட், ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல ரொம்பவே ஒரு தெளிவான குவாலிட்டியில ஒரு அருமையான ஹோண்டா சிட்டி பெட்ரோல் வண்டி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. வண்டியோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்பவே தெளிவா இருக்கு. வண்டியோட நம்பர் TN 22BJ 0318ங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். நீங்க இந்த வண்டி பார்க்க வர்றதுக்கு முன்னாடி தாராளமா கம்பெனில வேணாலும் செக் பண்ணிட்டே வந்துருங்க. ஏன்னா நாங்க செக் பண்ணி தான் வண்டி எடுத்திருக்கிறோம். ரொம்பவே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே தெளிவாகவும் இருக்கு வண்டி. வண்டியில மேஜரா ஸ்கிராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாது. ரொம்பவே ஒரு கிளீனான கண்டிஷன்ல ஒரு பக்காவான குவாலிட்டியில இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வண்டியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினை பொறுத்தவரை ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் கிலோமீட்டர் வரையும் தாராளமா ஓட்டலாம். வெறும் 72,000 கிலோமீட்டர் தான் இன்னைக்கு வரையும் ஓடி இருக்கு. ஒருவேளை நீங்க வந்து ஹையா யூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் தாராளமா அந்த வண்டியை எடுத்து அதிகப்படியான கிலோமீட்டர் ஓட்டி நல்லா தாராளமா அந்த வண்டியை யூஸ் பண்ணலாம். ரொம்பவே குவாலிட்டியா இருக்கும். இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், இன்ஜின் எல்லாமே நான் அந்த வீடியோல காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஃபுல் டீடைல் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க. வண்டியோட இன்டீரியர்ல டோர் பெட் சைடு பாருங்க. 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துருது. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைடு மிரருக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்துருது. அது மட்டும் இல்லாம வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்க. ரொம்பவே தெளிவா இருக்கு, பக்காவா இருக்கு. இந்த வண்டி ஓவரால் ஓடிக்க கிலோமீட்டர் பாருங்க, வெறும் 72,314 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேரிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பேக் வந்துருது. வேல்யூம் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல் எல்லாமே இதுலேயே வந்துருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏசியும் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சருக்கு, கோ டிரைவருக்கு சாரி. ஒரு தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது. வண்டியோட இன்டீரியர் சீட் கவர்ஸோட கண்டிஷன் எல்லாம் பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது. வண்டியோட அப் அண்ட் சர்மே பாருங்கள், க்ளீன் அண்ட் கிளியராக, கிறிஸ்டல் கிளியராக தான் இருக்குது. ரொம்பவே தெளிவாக இருக்குது. வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸுமே ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷன்லேயே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஹோண்டா சிட்டியோட பூட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். நிறைய திங்ஸ் வந்து நம்மளால் கேரி பண்ணிட்டு போக முடியும். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேசஸ் தான் இந்த வண்டிலையுமே வந்துடுது. நிறைய திங்ஸ் நம்மளால் கேரி பண்ணிட்டு போக முடியும். அந்தளவுக்கு பெரிய ஸ்பேசஸ் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ஸ்டெப்னி எல்லாம் பாருங்கள். ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிலையும் அன்யூஸ்டு கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க. ஒரு புது டயர் தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்பவே தெளிவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பார்க்கலாம். இன்ஜினோட சவுண்டு, குவாலிட்டி எல்லாமே இந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக உங்களால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அதோட குவாலிட்டி. வண்டியோட இன்ஜின் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்ஜின் ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி பாருங்க. ஒரு பிராண்ட் நியூ கார்ல எப்படி இருக்கும் அந்த அளவுக்கான ஒரு சீல்டு இன்ஜின் கண்டிஷன்ல அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியில சூப்பராகவே இருக்கு. ABS பிரேக்கிங்கான பம்ப் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ஆப்ரான்லாம் பாருங்க, ஒரிஜினாலிட்டிங்க. கம்பெனி பேஸ்ட் கிளையில எந்த விதமான அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே ஆகாத ஒரு தெளிவான வண்டி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்குது. இப்போ வண்டியோட இன்ஜின் நாய்ஸ், இன்ஜினோட சவுண்டை மைக்கை பக்கத்தில் வச்சு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன் பாருங்க. சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்கு. இன்ஜினோட சவுண்ட் எல்லாமே ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். சிங்கிள் ஹேண்டடு ஒரு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸு வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே இந்த அளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. 2010 சிங்கிள் ஓனருங்க வண்டியோட டீட்டெயிலு. இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 3,45,000 ரூபாங்க. மார்க்கெட்டில் இன்னைக்கு 2 ஓனர் 3 ஓனர் வண்டியே அந்த ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. நம்ம சிங்கிள் ஓனர் வண்டியே ஒரு பெஸ்ட்டான ரேட்டுக்கு தான் குவாட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லோ கிலோமீட்டர் ஓடின ஒரு ஹோண்டா சிட்டியும் கூட இந்த வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டால் உடனே நம்மளோட எம்என் கார்ஸுக்கு கால் பண்ணுங்கள், டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள், வண்டியை ஓட்டி பாருங்கள். வண்டி பிடிச்சிருந்தா தாராளமாக ரேட் பேசி எடுத்துக்கோங்க. ரேட் சின்னதாக குறைச்சி கொடுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே நம்ம வந்து ஒர்க்கிங் டே தான். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது நாங்கள் சாட்டர்டே எடுத்துகிட்டு இருக்கோம் வீடியோ. சண்டே நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சண்டே ஒர்க்கிங் டே தான். கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.